பாசம் என்னை விட்டு போச்சு. எங்கள் அண்ணன் என்கிட்ட பாசம் இல்லை. கூட பிறந்த தங்கச்சி, கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன் சொல்கிறது கிடையாது. சித்தப்பா வரல, சித்தப்பா பொண்ணு. அவருக்கு அண்ணன் தம்பி தான் இருக்கிறாங்க, தங்கச்சி இல்லை. அப்படிங்கும்போது சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, சித்தி பையன், பெரியம்மா பையன், எப்படி அண்ணன் ஸ்தானத்தில் எங்கிட்ட பாசம் காட்டுறதில்ல. யார் யாருக்கிட்டவே பாசம் காட்டுறாரு. நான் பாசமாக இருந்தால் பாசமாக இருப்பேன்ல. நீ அவங்ககிட்ட பாசம் காட்டியிருப்பாங்க, நீ திருப்பி பாசம் காட்டியிருக்க மாட்டேன். அதனால அந்த பாசம் வெளியே காட்டுறாங்க, அவ்வளோதான். பாசம் எங்கே போகுது? கூட பிறந்த தங்கச்சி இல்லாத போது சித்தி பசங்க, சித்தப்பா பசங்க, ஒரு முறையாகக்கூடிய அண்ணன் தம்பியை முறையாகக்கூடிய பாசம் முறையாகக்கூடிய யாராக இருந்தாலுமே அந்த பாசத்தை காட்டுறதுக்கு முற்படும் பொழுது நீ அதை கண்டும் கவனிக்காமல் கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு ஃபோனை பார்த்துட்டு பாசமாக பேசாமல் தண்ணி வந்து கொடுக்காம எதுவுமே செய்யாமல் எங்கேயோ பேசிட்டு யார் கூடவே பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களோடலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாசம் உனக்கு வராது. வேறு தங்கச்சி தான் பார்க்க போகும், வேறு அண்ணாவை தான் பார்க்க பாசம் தோணும், வேறு அக்காவை கிட்ட தான் பாசம் தோணும். உன்னை விட்டுட்டு வேறு பக்கத்தை பார்ப்பாங்க. எங்கள் அண்ணன் எங்கெங்கேயோ பாசம் காட்டுறாரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்கிறாரு, எல்லாத்தையும் தங்கச்சிங்கிறாரு. நான் வந்து சித்தப்பா புள்ள, என் மேலே பாசம் இல்லையா? நான் வந்து பெரியம்மா புள்ள, என் மேலே பாசம் இல்லையா? நான் அக்கா ஆகுது, என் மேலே பாசம் இல்லையா? அவளை போய் அக்காங்கிறான், யாருன்னே தெரியாது. அவனை போய் தங்கச்சிங்கிறான், யாருன்னே தெரியாது. என்னை விட அவங்க கம்மி தான், பாசம் கம்மி தான். நான் தான் பாசமாக்குறேன். அடித்தாலும் பிடிச்சாலும் ஒன்றா விழுந்து ஒன்றா எந்திரிக்கிறான். அவங்கள எங்கே போவாங்கன்னே தெரியாது. எத்தனை பேர் சொந்தக்கார தங்கச்சி அக்காவளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு பையனை பார்த்து, ஒரு அண்ணனை பார்த்து, ஒரு தம்பி பார்த்து. அண்ணனா தம்பியோ, நீங்கள் இவங்க உங்கள்கிட்ட பேசும் பொழுது சரியாக பாசம் காட்டினீங்கன்னா அவங்க ஆட்ட போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் பாசம் காட்டலீங்கன்னா ஏதோ ஒரு வழிக்கு போயிடும். ஒன்றா அப்பா கூட பிறந்த தம்பி பசங்க பிள்ளை கூட பாசம் காட்டும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே பாசம் காட்டாங்க. யார் மேலே பாசம் காட்டுவாங்கன்னா அவங்க அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிறந்த பசங்க கூட பாசம் காட்டுவாங்க. அவங்க அண்ணனா அவங்ககிட்ட அண்ணன்பாங்க. நம்ம போகும்போது எங்கள் அண்ணன் அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வேறு அண்ணனா? ரெண்டு பேர்த்து ஈக்குவலாக பண்ணி பேசணும். நம்மளும் பண்ணேன், அவங்களும் பண்ணேன். ஒரு வீட்டுக்கு போனால் கவனிக்கிறதும் அப்படித்தான் இருக்கும். நம்மளையும் ஒரே மாதிரி அவங்களையும் ஒரே மாதிரி கவனிக்கணும். நம்ம இல்லாத போது எப்படி வேணால் கவனிக்கலாம், இருக்கிற போது அப்படி கவனிக்கணும். பேசுகிறதும் அப்படித்தான், பழகிறதும் அப்படித்தான், பார்க்குறதும் அப்படித்தான். ஈவனாக பார்த்தா தான் அந்த பாசங்கள் நினைக்கும். இல்லைன்னா உனக்கு காட்டக்கூடிய பாசம் பெட்டராக வெளியே போயிடும். அந்த பாசம் வெளியே போகிறதுக்கு முதல் காரணமாக நீ தான். இல்லை உங்களுக்குள்ளேயே அடித்து பிடிச்சி உனக்கு ரொம்ப சொந்தமாகுது. ஒன்று விட்ட அக்கா தங்கச்சியோ, ஒன்று விட்ட அத்தை இவங்களோட போய் பார்க்க போனாலும் அது உன்னோட தப்பு தான். சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்களோட தப்பு தான். அந்த பாசத்தை எதுக்கு விட்றீங்க? யார் விட சொன்னாங்க பாசத்தை? நீங்கள் பண்ணுற தப்புனால தானே வெளியே போகிறாங்க. அந்த பாசம் எங்கே கிடைக்கி? விலைக்கு கொடுத்தா கிடைக்குமா 10 ரூபாய்க்கு? இது விளையாட்டு கிடையாது, உண்மையான விஷயம். எப்பவுமே வந்துட்டு இதுக்கு விழுந்து எந்திரிச்சே தான் பண்ணுறாங்க. நிறையா டைம் நிறைய விஷயத்தை பார்த்துட்டு நான் பயங்கர சிரமம். எனக்கு அனுபவம், என்னோடய அனுபவம் இருக்குது, இதில் நிறைய பேர்த்தோட அனுபவம் இருக்குது. புரியுதுங்களா? நான் பேசுகிறது குழப்பமாக இருக்குதா? ஒரு பையனுங்கிறேன், அண்ணனோ தம்பியோ, ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு, ஒரு 30 வயசு. ஒன்றா அவனுக்கு கூட பிறந்தா அக்கா இருக்காது, தங்கச்சி இருக்காது. சித்தப்பா பசங்க இருப்பாங்க நிறைய பேர், பெரியப்பா பசங்க இருப்பாங்க, பசங்க பிள்ளைங்க. இவன் ஒரு பையன் கூட போய் பேச மாட்டான். எனக்கு கூட பிறந்த தம்பி இருக்குது, இல்லைன்னு கூட பிறந்த அண்ணன், மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால பாசம் வந்துட்டு பையனோட பாசம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கே பொண்ணு இருந்தால் பாசமாக எதிர்பார்ப்பாங்க. தங்கச்சி மேக்ஸிமம் தங்கச்சி தான், அப்புறம் தான் அக்கா. தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் அக்கா ரெண்டாவது. பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. போய் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு நம்மகிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்க சொந்தக்காரு, அவங்க அக்கா, அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்க பசங்களையும் வந்தாங்கன்னா நம்மளை விட்டு அவங்க மேலே பாசம் காட்டுறாங்க. நம்ம போனாலும் விளையாடுத்தனமாக வந்துட்டு அங்கே வர்றவங்க நல்லா கவனிப்பாங்க. அதனால உங்களோட சித்தப்பா பெரியப்பா பசங்க அவங்களுக்கு வெறுப்பாகுது. அந்த பாசம் குறையும். எப்படி கவனிக்கிறான்ட்டு 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, பல நாளும் பார்ப்பாங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த பாசத்தை சரி இவளுக்கு காட்டுற பாசம் அந்த இன்னொரு பாப்பா இருக்குது, யாருனே நம்ம பாசமாக சொல்லிட்டு காட்டிடுவாங்க. அவங்களும் பாசமாக வந்துடுவாங்க. அப்போ உங்களோட பாசம் வெட்டியே போயிடும். அப்புறம் உங்களுக்கு பொறாமையாக வரும். அக்கா தங்கச்சிகளுக்கு பயங்கரமாக
அவள் கொட்டை காக்கிறா, அவள் சரியில்லை, அவள் எப்படி இருக்கிறா, எந்த மாதிரி இருக்கா, அடிச்சு விழுந்தாலும் நம்ம தானா அப்படின்னு காட்டும்பொழுது இந்த பாசத்தை வந்து பிரித்து பிரித்து காட்டாதீங்க. இதெல்லாம் பயங்கரமான டெக்னிக்கலான நேக்கம் இருக்கணும். பொறாமப்படக்கூடாது, விட்டுட்டு பொறாமப்படக்கூடாது. ஈவனாக 2 பேர் வரும்போது 2 பேரும் மாறி இருங்க. 2 பேர் வராத போது 2 பேர் அட் அ டைமில் இருந்தாங்க, ஒரே மட்டும் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு ஈவனாக பாசம் காட்டுங்க. அவங்க புதுசு தானா, அவங்க இன்றைக்கி தானே வந்துக்கிறாங்க, பாசம் காட்டத்தானே முடியும். இங்கேயே தானே கிடக்குற, இங்கேயே கடா அப்படின்னு கடைக்கு போய் அங்கே போன்னு அனுப்பிச்சுட்டு, அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு, ஆஸ்பத்திரி அதை பண்ணிட்டு இதை பண்ண சொல்லி அனுப்பிச்சுட்டு மனசு காயப்படுத்திட்டு பாசம் காட்டுறது மட்டும் இங்கே, காசு வாங்குறது மட்டும் இங்கே அப்படிங்கிற மனசு கோளாறு, கண்டென்ட்டு கோளாறு, ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய கோளாறெல்லாம் வந்துடும். அக்கா தங்கச்சி பாசம் மட்டும் அவங்க சொந்தத்தில் வேணும். அண்ணன் தம்பி நீங்கள் கொடியாரதா அப்படின்னு அந்த பையனோட அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. அப்பா சொல்ல மாட்டார், அம்மா சொல்லு. உண்மை தானே? பாசத்துக்கு மட்டும் அங்கே அவங்க சாப்பாடு நல்லா செஞ்சு போகிறதுக்கு பிரியாணி ஆகட்டு, சிக்கன் ஆகட்டு, கறி ஆகட்டு, எல்லா சாப்பாடு பலவிதமாகட்டும் அவங்களுக்கு. நஞ்ச சோறுமே கஞ்சியுமே களிக்கஞ்சியும் நம்மளுக்கா? நிறைய இதில் பல்வேறு விதமான பிரிவுகள் வருது சொந்தத்துலேயே. ஈவனாக பாரு, ஈவனாக அறி, ஈவனாக பாசங்காட்டு முடிஞ்சு போச்சு. பழசாக இருந்தாலும் பாசந்தேன், புதுசாக இருந்தாலும் பாசந்தேன். இதில் எந்த பாசம் முக்கியங்கிறத விட போராட்டம் பண்ணக்கூடாது. 2 பேர்த்தையும் காம்படிஷன் பண்ணக்கூடாது, ஈவனாக காட்டிட்டு போயிடணும். அதுக்குன்னு நம்மளை சுற்றி சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க, ஓகே, 1 நாள் 2 நாள் ஓகே. தினந்தோறுமே அவங்கள நல்லா பாசமாக காட்டிட்டு இவங்கள வேஷமாக வச்சுக்கூடாதுல்ல. தினந்தோறும் பாசம் காட்டுவாங்க. தினந்தோறும் இப்போ வந்த புதுசில் ஒரு 2 நாள் 3 நாள், 2 நாள் ஃபஸ்ட் நாள் ஓகே, 2ஆவது நாள் ஓகே, தொடர்ந்து 1 வாரம் 10 நாளுங்கும் போது அப்படி இப்போ இருக்கிறதில்ல. இருந்தால் ஏதோ ஒரு விசேஷத்தில் வந்து இருந்தால் அவங்க நல்லா பார்க்குறதுன்னு இவங்க நல்லா பார்க்காத தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க, அவங்க அதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே பாசம் அவங்களுக்கு அதிகம். அது அம்மா கூட பிறந்தவங்க நல்லா பாசமாக இருப்பாங்க, அப்பா கூட பிறந்தவங்களோட பாசம் கம்மி தான். தானே எது, அதனால தான் அப்பா கூட பிறந்தவங்க மேக்ஸிமம் வெளியே பாசம் காட்டிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வெளியே தான் பாசம் காட்டுவாங்க. அக்காவை போய் பாசம் அவங்க போய் பாசம் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா பாசம் காட்டுங்க. அவங்க தங்கச்சியா அக்காவா பழகுறாங்களா, அவங்க வேறு லெவல் பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி அண்ணன் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரியம்மா பசங்க அண்ணன் இருந்தால் அவங்களோட பழகிடுவாங்க. அவங்களோட பாசம் காட்டுவாங்க. இருந்தாலும் இவங்க போய் பாசம் நீங்கள் எப்படி சொந்தக்காரர்கிட்ட பாசம் காட்டுறீங்கன்னா அந்த மாதிரியே அவங்களுக்கு அங்கே சொந்தக்காரர்கிட்ட பாசம் காட்டும்போது அவங்க சரியில்லாமல் இருப்பாங்க. அதனால் பாசத்துக்கு இயங்கக்கூடிய அந்த அக்கா தங்கச்சியாக நம்ம ஒரு பக்கம் போய் ஒருத்தர்கிட்ட போய் பேசும்பொழுது பாசமாக காட்டும்பொழுது அவங்களும் பாசமாகிடுவாங்க. இதான் பாசம் பயங்கரமான இருக்குது. அதெல்லாம் இவங்க அண்ணனாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவங்க அக்காவாக இருக்கலாம். பயங்கர பாசம், பிரிக்க முடியாத அளவுக்கு பாசமாயிடும். பொறாமப்படுவது நீ. எப்பொழுதும் எந்த நேரத்துலையும் பொறாமப்படாத, பாசத்தை ஈவனாக காட்டு. எந்த வேலையும் போட்டு அமுக்காத. வேலைக்காரர் கிடையாது, சொந்தக்காரர். அது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தான் சொல்கிற பொதுவான விஷயம். எனக்கும் நடந்திருக்குது, மற்றவங்களுக்கும் நடக்குது. பார்த்துக்குங்க, எப்பயுமே பார்த்துக்குங்க. இது நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க, நிறைய பேருக்கு குத்துச்சு அது. ஆனால் இது வந்து உண்மையான விஷயம். எப்பவுமே பாசத்தை ஈவனாக காட்டணும், அப்போ தான் இந்த பாசம் நிலைக்கும். பாசமானவர் ரொம்ப பாசமாக இருக்கானும் அதுதான், பாசமானவர் ரொம்ப வேஷமாக இருக்கானும் அதுதான். வேஷமெல்லாம் ஆக மாட்டாங்க. பாசம் கொடுத்து என்ன பண்ணுறது, உடம்பு தான் வீணாக போகும், மனசு வீணாக போகும். அங்கே போய் ஃபுல்லாக காட்டிட்டு நம்மளோட வேஷத்தை காட்டினா அப்படியே கம்முன்னு இருந்துட்டு பாசம் மனசில் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த சிரிப்போடு அப்படியே வச்சுட்டு வர வேண்டியதான். பாசத்தால் எங்களுக்கு அழுகுதான் வரும், சிரிப்பெல்லாம் வராது. இங்கே காட்டினா சந்தோஷம் வரும், பாசம் வரும், நல்ல ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு பெருந்தன்மை இருக்குது, ஒரு பெரிய விஷயமே நினைப்பாங்க. எல்லாமே நடக்கும் இங்கே வெளியே, அங்கே நடக்காது. அதனால தான் பாசம் வெளியே போகுது. அண்ணன் தங்கச்சி பாசம், அக்கா தம்பி பாசம், வேறு எதுனாலும் கிடையாது. சொந்த தொட்டு போட்டு எதுக்கு போகுது? நீங்கள் நல்லா காட்டினா பாசமாக இருக்க போகுது. ஈவன் இல்லாமல் ஒரு சேராக காமிச்சிங்கன்னா போச்சு. ஒரு தட்டில் போடும்போது, சாப்பாடு போடும்போது தக்காளி சட்னி பிடிக்கும், தக்காளி சட்னி நிறைய ஊற்றுறது, பூரி நிறைய வச்சு கொடுத்துறது, சப்பாத்தி வச்சு கொடுத்துறது, பரோட்டா வச்சு கொடுத்துறது, நல்லா கறியெல்லாம் போட்டு கொடுத்துறது, இங்கே ஒன்றும் இல்லாமல் கொடுத்துறது. நான் நல்லா கறி சாப்பிட மாட்டேன், வேறு அனுபவம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். சரிங்க, நன்றி.